வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. ஆம்பூர் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறையில் ஆசிரியர் அமரும் நாற்காலியில் அமர்ந்து ஹாயாக செல்போன் பார்த்து கொண்டிருக்கும் புடவை வியாபாரி. வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கதவாலம் பகுதியில் அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் பள்ளி வேலை நேரத்தில் பள்ளிக்கு அடிக்கடி புடவை மற்றும் வளையல் வியாபாரிகள் வந்து செல்வதாக கூறப்படும் நிலையில் அங்குள்ள ஆசிரியர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று பள்ளி வேலை நேரத்தில் புடவை வியாபாரி ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளி மைதானத்தில் நடுவே நிறுத்திவிட்டு அங்குள்ள வகுப்பறையில் ஆசிரியர் அமரும் நாற்காலியில் அமர்ந்து ஹாயாக செல்போனை பார்த்தபடி இருந்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் பெற்றோர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக உமராபாத் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் புடவை வாங்குவதற்காக ஆசிரியர்கள் வரும் வரை புடவை வியாபாரியை பள்ளி அறைக்குள் நாற்காலி போட்டு காத்திருக்க வைத்த ஆசிரியர்கள் யார்? கற்பித்தலில் உரிய கவனம் செலுத்தாத ஆசிரியர்கள் கிராமப்புற மாணவர்களின் கல்வி தரத்தை எப்படி உயர்த்துவார்கள்? ஆகவே பள்ளி வேலை நேரத்தில் ஷாப்பிங் செய்யக்கூடிய ஆசிரியர்களை கண்டறிந்து அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கல்வித்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளுக்காக விமல் ராஜ்.